அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/3/2025க்கான மார்ச் மாத பலன்களை பார்க்க போகிறோம். 1/3/2025 மார்ச் மாத பலன்களில் இப்போ பார்க்க போகிற ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசியான கடகராசி. இந்த கடகராசின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா அன்பானவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சந்தோஷம்னாலும் உடனே சிரிச்சிடுவாங்க, துக்கம்னாலும் உடனே அழுதுருவாங்க. அந்த உணர்ச்சி எமோஷன்ஸில் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து கடகராசி. இவங்களுக்கு இந்த மார்ச் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? அதாவது அஷ்டம சனின்னு ஒரு பீடிகை, ராகு கேதுவோட திரிகோணத்தில் ராசி, இதெல்லாம் விட கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு மேலே செவ்வாய் அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கார். இப்போ மிதுனத்துக்கு போயிருக்காரு, அடுத்து வருவார் கடகத்துக்கு. ஸோ ஒரு இரிட்டேஷன், ஒரு டென்ஷன், இதெல்லாம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருந்துச்சுங்க. இந்த மார்ச் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஃப்ரீனஸ் ஆரம்பிச்சிருச்சு. சனியுடைய பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய முதல் ராசி கடகராசி. ஸோ உடனே சந்தோஷமாயிட்டீங்க, ஜாலியாக சிரிச்சிட்டு ஹாப்பியாக கேளுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மேலும் விரிவாக பார்க்க வாங்க. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் சரி, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடகராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்றதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. 1/3/2025 கடகராசி நேயர்களுக்கு மார்ச் மாத பலன்கள். ஜாதகர் அப்படின்னு பேசும்போதே ஜாதகர் வந்து சந்திர பகவான். அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். ராகுவோட, சுக்கிரனோட, புதனோட இணைஞ்சிருக்கார். ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி. செல்ஃப் டிரைவிங்கில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி. ஃபஸ்ட்டு நம்ம மைனஸை பேசிடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, எந்த ஒரு விஷயத்தில் நான் போய் நிற்காமல் இருக்கிறது. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து செலவுகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களை தேடி வருதுங்க. எந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ ஒதுங்க முடியுமோ, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் போய் பேசாமல் இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போது. சூரிய பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவுகள்னு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரம் வழியில் அனுகூலங்கள் நிறைய ஏற்படுத்தி தரப்போகுது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தைரியத்தை இழந்தவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக போல்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஸ்பீச் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. தந்தை வழி உறவுகளாக இருக்கட்டும், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது. அடுத்து பிள்ளைகள் வழியில் பேசும்போது பார்த்திங்கன்னா கடகராசி குழந்தைகள் மிகுந்த ஆரோக்கியமாக இருந்தாலும் டீப் ஸ்லீப் இல்லை, கண் விழிகள், கண் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, ஃபோன் அதிகமாக வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்க்குறது சிறப்பாக இருக்கும். இந்த கடையில் போய் அக்கௌண்ட்ஸ் வைக்கிறது, இந்த நட்பு ரீதியாக பழக்கத்தில் ஏற்பட்ட புதிய பழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பேரண்ட்ஸ் பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக முகம் சார்ந்த விஷயத்தில் கவனம் வேணும். ஒரு சிலருக்கு இந்த முகத்தில் வந்து இந்த பேரலைஸ் வர்றது, அதுக்காக இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கேராக எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்க போது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கின் வந்து டல்னஸ் ஆகுது, ரேஷஸ்ஸு, படை, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அது அதிகமாக, ஏன்னா சில பேர் மெடிசனில் இருக்கீங்க, அவங்க வந்து அந்த மெடிசன்ஸை கரெக்டாக எடுத்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக மேல் வயது, அதாவது சுவாச பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது உத்தியோகம். 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல பரிவர்த்தனையில் 9ல் போகிறார். உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரித்து உங்களுக்கு அந்த திறமைக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உத்தியோகத்தில் அமைதி காத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் தப்பிச்சிட்டிங்க, சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்தது சொந்த தொழில் சொல்லும்போது 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 12ல் இருக்கார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் இயந்திர செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நான் தினசரி வியாபாரம் செய்கிறேன், எனக்கு சொல்லுங்கன்ற போது பார்த்திங்கனாக்கா உங்களோட வியாபாரம் வந்து பார்த்திங்கனாக்கா மாலை நேரத்தில் அதிக வருமானங்களையும், காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. சரி, திருமணம் பேசும்போது குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது. 7ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கனாக்கா 9ல் இருக்கார். திருமணம் வந்து பார்த்திங்கனாக்கா கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிக செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உடனே வாய்ப்பு. ஜாதக கட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உடனே திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம் பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கித்தரேன், இல்லை ஒரு இடத்துக்கு போகிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு செய்யாமல் இருக்கிறது வந்து இந்த மாதம் செஞ்சு திருமணமான ஜோடிகள் அந்யோன்யம் காதலும் மலரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போது. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புல வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நீர் சத்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிகாம்பால் போய் இந்த மாசி மகத்தன்னைக்கு, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு கண்டிப்பாக உங்கள் கையால் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மனசார அந்த அம்பாலை வந்து ஆரத்தியில் மனம் குளிர பார்க்கும்போது இந்த மாதம் நிறைவேறாத தடைப்பட்ட பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தீர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான எண் 1ஆம் எண்ணுக்கான வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா வெண்மை நிற வண்ணம், சாம்பல் நிற வண்ணம். நன்றி.